ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. மாநாடு வெற்றி தான். 90% பேர் விஜயை பார்க்க தான் வந்திருக்காங்க. இந்த மக்களை இவர் எப்படி வழி நடத்த போறாருங்கிறது தான் கேள்வி. இந்த மீட்டிங்கில் என்ன வித்தியாசமாக என்ன சொன்னார்? திமுகவை திட்டினாரு, பாஜகவை திட்டினாரு. அவரோட ஃபேமை வச்சு எப்படியாவது மேலே வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அது ஃபேமை வச்சு வருதுன்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அவர் வந்து யார் கூட கூட்டணி போகலாம் சார்? விஜய் வந்து கூட்டணி போகிறதுக்கு கொஞ்சம் இறங்கி வரணும். விஜய் டெஸ்டட் இல்லை, அன்டெஸ்டட். இதுவரை அவர் பரிசோதனைக்கு உட்படாத ஒரு அரசியல்வாதி. இந்த இடத்துல இப்போ கமல் வேலை முடிஞ்சு போச்சு, அவர் சீன் முடிஞ்சு போச்சு, அவர் படம் முடிஞ்சு போச்சு, எம்பியா போயிட்டார். அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஓவர். அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவோட 2வது மாநில மாநாடு நடந்துச்சு. கூட்டம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் பேர் வந்திருக்கிறதா தகவலும் வந்திருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அந்த மாநாடு எப்படி நடந்துச்சு? உங்களோட தகவலை சொல்லுங்க. மாநாடு வெற்றி தான். அது கூட்டப்பட்ட கூட்டமோ கூட்டப்படாத கூட்டமோ என்ன கூட்டமா இருந்தாலும் 5 லட்சம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம். விஜய்க்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா 5 லட்சம் பேர் கூப்பிடுறதுங்கிறது, அதுவும் பிரியாணி கொடுக்காம, பணம் கொடுக்காம, இது பொட்டலம் கொடுக்காம கூட்டின்னு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த மக்களை இவர் எப்படி வழி நடத்த போகிறாருங்கிறது தான் கேள்வி. வந்தார், பேசினார். இதில் வந்து அந்த மீட்டிங்கில் வந்தவங்க 90% பேர் விஜயை பார்க்க தான் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், விஜயை ஸ்டேஜுக்கு வந்தோடனே பார்த்துட்டு கிளம்பிட்டாங்களாம். ஏன் கிளம்பினாங்கன்னு நான் வீட்டில் போய் டிவியில் பார்த்துக்கிறேங்க, இந்த கும்பல் நம்மளால் உட்கார முடியாது, விஜயை பார்க்கணும், பார்த்தாச்சு, அவர் பேச்சு நாங்கள் வீட்டில் போய் டிவியில் கேட்டுக்கிறோம் அப்படின்னு போன மக்களும் இருக்காங்க. ஸோ விஜயை பார்ப்பதற்காக வரப்பட்ட கூட்டமான விஜயை பார்ப்பதற்காக வரப்பட்ட கூட்டம். ஏன்னா சினிமா நடிகர்களையே ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு பிறகு அதிகம் கூட்டம் கூடக்கூடிய நடிகராக இருப்பவர் விஜய். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 25 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். அவருக்கும் ஒரு ஃபேன் கிளப் இருக்குது, ஒரு ஃபேன் அட்ராக்ஷன் இருக்குது. சரி, இந்த மீட்டிங்கில் என்ன வித்தியாசமாக என்ன சொன்னார்? திமுகவை திட்டினார், பாஜகவை திட்டினார். ரைட். இதில் என்ன அவரோட கொள்கை இன்னும் விவரமாக கொஞ்சம் பேசியிருக்கலாமோன்னு தோன்றுது. அவர் பேசினதில் வந்து தப்பாக குறை சொல்ல, கொஞ்சம் விவரமாக பேசியிருக்கலாமோ. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போகிறது, எந்த திசையை நோக்கி போகிறதுன்னு ஒன்றும் தெரியல. ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி வாஸ்தவம். ரைட், ஓகே, அந்த ஸ்டாண்டில் கிளியராக இருக்கீங்க. முதல்லேருந்தே அந்த ஸ்டாண்டில் கிளியராக இருக்காங்க, அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கல. ஆனால் திமுகவை அரியணையிலிருந்து இறக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுலேயும் ஸ்டாண்டு கிளீனாக இருக்குது. எப்படி இறக்க போகிறீங்க? உங்களால் மட்டுமே தனியாக இறக்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வந்தாச்சா தெரியல. அவரோட ஃபேமை வச்சு எப்படியாவது மேலே வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அது ஃபேமை வச்சு வருதுன்னா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுன்னு சொல்கிறத நானும் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் 5 வருஷம் கஷ்டப்பட்ட அப்புறம் தான் மாயாத்தேவரை திண்டுக்கல்ல எம்பியா தேர்தல் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் எம்எல்ஏ சார். அவருக்கு ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணுறப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும், இனிமேல் கலைஞர் கூட தமிழ்நாட்டில் யாரும் ஒப்பீடு பண்ண முடியாது. அவங்க 3 பேருமே மாபெரும் தலைவர்கள், மறைந்து விட்டார்கள். அவங்க இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறது மகா தப்பு. வாழும் எம்ஜிஆர் அப்படின்னு போஸ்டர் போட்டுக்கலாம், வாழும் கலைஞர்னு போஸ்டர் போட்டுக்கலாம். போஸ்டருக்கு மட்டும்தான் உதவுமே தவிர ரியாலிட்டியில் அவங்க வர முடியாது. இப்போது விஜயோட கொள்கை நோக்கம் என்ன? திமுகவை பதவியிலேருந்து எடுக்கணும். சரி, அது உங்கள் நோக்கம், தப்பு கிடையாது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? தனியாக போட்டி போட போகிறீங்க. நான் தான் முதலமைச்சர்னா உங்களுடைய கூட்டணிக்கு வர போகிறத உதிரி கட்சி தான் கூட 2 வரும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? திமுக வாக்குகளை பிரிக்க போகிறீங்க. ஆன்டி டிஎம்கே வாக்குகள், திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் பாதி அதிமுகவுக்கு போகும். ஏன்னா பெரிய கட்சி, ஒரு 40% அதிமுகவுக்கு போகும், 30% பாஜகவுக்கு போகும், 20% உங்களுக்கு வரும், 10% மீதி கட்சிக்கு போகும். ஸோ என்ன நடக்குது? 10 ஓட்டில்
6 ஓட்டு 4 ஓட்டு 3 ஓட்டு வந்ததுன்னா 7 ஓட்டு வாங்கின டிஎம்கே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். சிம்பிள் லாஜிக் கால்குலேஷன் இது. கணக்கு தான். சட்டசபை தேர்தல் என்றைக்குமே கணக்கு தான். ஒரு ஓட்டில் ஜெயிச்ச இன்பதுரையும் இருக்கார், ஒரு ஓட்டில் தோற்ற அப்பாவும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் தேர்தல் வந்து 1000-2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுதுங்கிறது சட்டசபை தேர்தலில் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 1000-2000 தான் மார்ஜின். லட்சக்கணக்கில் மார்ஜின் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, பெருந்தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனாலுமே முக்கி மோதி வெளியில் வந்தவங்க அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்கள் கொள்கை நிறைவேறணும்னா தனியாக போட்டி போட்டால் அந்த கொள்கை நிறைவேறாதுங்கிறது என்னோட எண்ணம். இந்த மாநாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை ஈர்த்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவரை வந்து அங்கிள்ன்ற அந்த வார்த்தையை சொல்லி கோட் பண்ணார்ல சார், அது வந்து ஒரு நாகரிகமற்ற மாதிரி ஒரு விமர்சனம் கிளம்பியிருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் அவர் கொடுத்துருக்காரு. அவர் அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னா அங்கிள் நீங்கள் கூப்பிடக்கூடாது. முதலமைச்சர் அப்பான்னு கூப்பிட சொல்லி அவர் குழந்தைங்கள்லாம் கேட்டிருக்காரு. அப்பான்னு கூப்பிட்றா அது தப்பு கிடையாது. இப்போ அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை, அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணாங்கிறது 2 விதம். அண்ணாவோட ஷார்ட் நேம், அண்ணா குடும்பத்தில் மூத்தவர் அப்படிங்கிற ஆட்கள். அப்பான்னு ஏன் ஸ்டாலின் சொல்கிறாருன்னா, அப்பா வந்து எப்படி குழந்தைங்களை பாதுகாப்பாரோ அந்த மாதிரி நான் அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பான்ற வார்த்தையை சொல்கிறார். அது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. சில பேர் கூட தப்பான அர்த்தம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம வயசானவங்க ஏன்பா என்னப்பா பண்ணுறேன்னு கேட்கலையா? இப்போ பஸ்ஸில் யாரும் நிற்க, அப்பா நீ உட்காருப்பா. இப்போ புதுசாக இந்த யங்ஸ்டர்கிட்ட புது கல்ச்சர் வந்துடுது. எல்லா பெண்களுமே எல்லா ஆண்களும் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா செய்யுங்கண்ணா, போங்கண்ணா, வாங்கண்ணா, செய்யுங்கண்ணா, நல்ல பழக்கம். கொஞ்சம் வயசான தான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னையே நிறைய பெண்கள் அப்பான்னு தான் கூப்பிடுங்க. அப்பா உட்காருங்கப்பா, இல்லைங்கப்பான்னு. அது தப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது ஒரு மரியாதை சொல். அந்த மாதிரி அங்கிள்னு கூப்பிட்டுறதுனால முதலமைச்சருக்கு அவமரியாதை பண்ணுறதா நான் நினைக்கல. அங்கிளுங்கிறது மாமா, அம்மா, அங்கிள், இங்கிலீஷில் அங்கிள். ஒரு ஒரு வயது முதிர்ந்த தாத்தான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அங்கிள்னு கூப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு 60 வயசுக்கு மேல் பட்டவங்களை அப்பான்னு கூப்பிடுவோம். 40லேருந்து 50 இருக்கிறவங்கள அங்கிள்னு கூப்பிடுவோம். 30லேருந்து 40 அண்ணான்னு கூப்பிடுவோம். அதுதான் நம்ம பழக்கம். ஸோ இது வந்து அங்கிள்னு கூப்பிட்றதுனால ஒன்றும் பெரிய தப்பாக இருக்கிறதா எனக்கு தோணுது. ஏன் இந்த விமர்சனம் வந்திருக்குன்னா சார், அவர் ஒரு கட்சிக்கு தலைவர், அவர் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பொது மேடையில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தலைவரோ, திமுக தலைவரோ, இல்லை முதல்வர்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அங்கிள்னு சொல்லியிருந்தால் அது நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டான மாதிரி தெரிஞ்சிருக்கும். முதல்வர்னு ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, எனக்கு அவர் முதல்வர் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜயோட பிளானாக இருக்கலாம். உங்களுக்கு முதல்வராக இருக்கலாம், எனக்கு முதல்வர் இல்லை. உங்களுக்கு தலைவராக இருக்கலாம், எனக்கு தலைவர் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பொதுவானவர் அங்கிள். அங்கிளுங்கிறவர் நீங்கள் ஒரு கட்சி சார்பாக எடுத்துக்க முடியாது. ஸோ எனக்கு விஜயோட மற்ற கருத்துக்கள் நான் ஒத்து போகாட்டி கூட இந்த அங்கிள்ங்கிற மேட்டரை பெருசு பண்ணுறதை நான் ஒன்றும் அவ்வளோவா விரும்பலை. ஏன்னா அது ஒரு சொல்லாடல். இப்போ சார்னு கூப்பிடுறோம், சார்ன்ற வார்த்தையே தப்பு. சார்ன்ற ஆங்கில உபயோகம் தப்பு. சார் யார் கூப்பிடுவாங்கன்னா, பிரிட்டிஷ் அவரோட மொனார்கி, பிரிட்டிஷ் ராணி சர் பட்டம் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் சர்னு கூப்பிடுவோம். வெள்ளைக்காரன் காலத்தில் சர் சர் சர்னு இருந்தது. சர் சிபி ராமசாமி ஐயர், சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவங்களாம் சர் பட்டம் வாங்கினவங்க. அந்த சர்ரு தான் சாராக மாறிச்சு. இப்போ நம்ம எல்லாரும் சார்னு தான் கூப்பிடுறோம். சாருக்கு தகுதி இல்லாதவர்களே சார்னு கூப்பிடுறோம். அது ஒரு வழக்கமாக போச்சு சாருங்கிறது. சர் அப்படிங்கிறது வந்தது தான் சார். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தில் வர வார்த்தைகளை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு என்னோட கருத்து. திரு விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்கிறாரு, அவருடைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் அவர் பிரிக்கிறாருன்னீங்க. அவர் வந்து யார் கூட கூட்டணி போகலாம் சார்? இது விஜய் வந்து கூட்டணி போகிறதுக்கு கொஞ்சம் இறங்கி வரணும், வருவார்னு நினைக்கிறேன். என்றைக்குமே கட்சி ஆரம்பித்த எந்த ஒரு தலைவருமே அடுத்த முதலமைச்சர் தான் சொல்கிறதுல என்றைக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அது கொள்கை. கட்சி ஆரம்பித்தா முதலமைச்சராக வரணும். சீமான் ஆட்டம், கிருஷ்ணசாமி ஆட்டம், ஜிகே வாசன் ஆட்டம், யாரும் ஆட்டம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாகவே முதலமைச்சராக வரணுன்னார்னா சில தியாகங்கள் பண்ணணும். அந்த தியாகங்கள் கூட்டணி வச்சுக்கணும். சரி, இப்போ என்னென்ன கட்சி திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது, தெரிஞ்சு போன விஷயம், அதை விட்டுருங்க. அடுத்தது அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா
எங்கான முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ரூல் அவுட். பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. வைக்க முடியாது. காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து ஒரு 80 சீட்டை கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ்கான எதுவாக யார் முதலமைச்சராக வந்தாலும் காமராஜர் ஆட்சிப்பாங்க. நாளைக்கு சொல்லுவாங்க விஜய் ஆட்சியே காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கும் காங்கிரஸில் தயார் ஆட்கள் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. இப்போ கூட அவங்களுக்கு வேணுங்கிறதுல எம்எல்ஏ பதவி வேணும், எனக்கு காரில் போகணும், மந்திரி ஆகணும், வாரியம் வேணும், இதுதான் அவங்க கொள்கை. ஸோ காமராஜர் ஆட்சி அமைத்த விஜய் அவர்களே வருக வருக அப்படின்னு கூப்பிடுறதுல அவங்க எந்த விதமான ஒரு மனமாச்சரியமும் இருக்க போகிறதில்ல. காங்கிரஸோட மட்டும்தான் கூட்டு வைக்க முடியும், வேறு கட்சிகள் கூட்டு வைக்கிறது கஷ்டம். ஸோ காங்கிரஸோட கூட்டணி வச்சா அந்த அளவுக்கு ஜெயிக்குமா? காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கா? அதிமுக அளவு இருக்கிற செல்வாக்கோ பாஜகவோட என்டிஏ கூட 18% இருக்குன்றாங்க. சரி 15 வச்சுப்போம், 15% இருக்குது. அதிமுக ஒரு 20-25% இருக்குது. ரெண்டு சேர்ந்து 40% ஸ்வீப் பண்ணிட்டு போயிடலாம். காங்கிரஸுக்கு எவ்வளோ சதவீதம் வாக்கு இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்குமே தவிர அவங்களுக்கு முதலமைச்சராக விஜய் உட்கார்றதுக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி உதவுமானா உதவாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு காரணமே ஸ்டாலின். டிஎம்கே இல்லைன்னா காங்கிரஸில் ஒரு ஓட்டு வராது, எல்லாம் டெபாசிட் போயிடும். தனியாக போட்டி போட சொல்லுங்க பார்க்கலாம், டெபாசிட் போயிடும். ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு கவலை, விஜய் கூட போய் சேர்ந்து ஒரு 60-40-50 சீட்டு வாங்க முடியுமா, இல்லை திமுக கூடயே இருந்து ஒரு 15 கொடுக்குறத வாங்கிக்கலாமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்டெஸ்டட். விஜய் டெஸ்டட் இல்லை, அன்டெஸ்டட். இதுவரை பரிசோதனைக்கு உட்படாத ஒரு அரசியல்வாதி. பரிசோதனைக்கு உட்பட்டிருந்தாருன்னா நீங்கள் ஒத்துக்கலாம், விஜய்க்கு 10% இருக்குது, 20%, 30% இருக்குன்னு ஒத்துக்கலாம். இது வரைக்கும் எந்த தேர்தல் தான் அவருடைய என்ன நிலை, எந்த ஸ்டேஜில் இருக்கார், தமிழக அரசியல் களத்தில் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு முடிவு பண்ண போகிறது 26 தேர்தல் தான். அந்த தேர்தலையே நீங்கள் முதல்வராக வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து 11th ஹவரில் வந்து காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுற சீட்ஸை வந்து இன்கேஸ் டிஎம்கே கொடுக்க முடியலன்னா அவங்க வந்து டிவிகே பக்கம் வராங்க. அது வந்து டிஎம்கேக்கு என்ன வகையில் சார் பின்னடைவாக இருக்கும்? திமுக எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு கலைஞர் காலத்திலேருந்து 1967 எடுத்துக்காங்க, முதல்ல திமுக அமைச்ச அண்ணா தலைமையில் அமைச்ச ஆட்சி காங்கிரஸ் அரசாங்கத்தை தோற்கடித்து முதல் திமுக ஆட்சி 1967 அண்ணா முதலமைச்சராக வந்தார். அப்போ கூட்டணி யார் தரமா இருந்தாங்க? கைதே மில்லத், ராஜாஜி, கல்யாண சுந்தரம், பெரிய கூட்டணி அமைச்சார் அண்ணா. அதில் கொள்கை எதிரியான சுதந்திரா கட்சி அமைச்சார். சுதந்திரா கட்சி வந்து பிராமணர் கட்சி, அதுக்கும் திமுக சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அண்ணா சொன்னார், ராஜாஜி மூதறிஞர், அவரை கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா காங்கிரஸுக்கு எதிராக போடப்பட்ட மிகப்பெரிய கூட்டணி 1967 கூட்டணி. அது திமுக மாபெரும் வெற்றி பெற்றது. அண்ணா முதலமைச்சரானார். அப்புறம் உடல்நலம் கோளாறுனால இறந்து போயிட்டார். அப்புறம் கலைஞர் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் கூட்டணி வச்சு தான் போட்டி போடுவார், தனியாக போட்டி போடுறதில்லை. கூட்டணி வச்சு போட்டி போட்டே ஒரு தடவை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். ஏன்னா திமுகவுக்கு சில இடங்களில் வீக்காக இருக்குது. கொங்குமண்டலில் வீக்கு, தென்கோடி மாவட்டங்களில் வீக்கு, கன்னியாகுமரியில் வீக்கு, அங்கெல்லாம் கை கொடுக்கறது காங்கிரஸ் வந்து ஓட் ஷேர் திமுகவுக்கு போய் திமுகவை ஜெயிக்க வைக்கிறது ஒரு 40-50 சீட்டில் கண்டிப்பாக நடக்குது, 30-40 சீட்லேயே நடக்கும். அந்த வெற்றி தான் திமுகவை அரியணையில் ஏற்றுறது. அதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து போகிறத ஸ்டாலின் இன்னைக்கு விரும்ப மாட்டார். கூட கொஞ்சம் உட்காருங்க, என்ன செலவு பெருந்தாங்க இப்படி பண்ணுறீங்க, என்ன வாங்கிக்க, நாளை வாங்க கொடுங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு பேசி கொண்டு போவார். தவிர போகிறதா போங்க, கெட் அவுட் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ விஜய் வந்து இந்த மாநாட்டில் திமுக பற்றி அதிகமாக விமர்சிச்சிருக்காரு சார். அவங்களுக்கு பதிலடியும் திமுக சைட்லேருந்தும் நிறையா வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் கூட தாவேக்காக்கு வந்து நான் தேர்தலில் வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இவங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா சார்? ஃபஸ்ட்டு தேர்தலே ஒரு டிஎம்கே மாதிரி இவ்வளோ பாரம்பரியமான 75-76 வருஷம் கட்சியை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் சார் எலெக்ஷனில்? ரெண்டு விதமான கேள்விகள் எழுது. ஒரு கேள்வி வந்து உண்மையாகவே விஜய் திமுக எதிர்க்கிறாரா, இல்லை இது மக்கள் நல கூட்டணியோட மறு உருவமா? கலைஞர் எதிர்த்து
வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட். இவங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு போட்டு ஜெயலலிதா ஆட்சி கொண்டாந்தாங்க. ஆமாம், அதுக்கு உண்டான மரியாதையும் ஜெயலலிதா பண்ணிட்டாங்க. நான் சொல்கிற மரியாதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுது. அந்த மரியாதையும் பண்ணிட்டாங்க. கலைஞர் கடுங்கோவத்தில் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டிய அந்த பீரியட் அது. அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியாமல் போனதுக்கு காரணமே இந்த மக்கள் நல கூட்டணி தான் அப்படின்னு ரொம்ப நாள் வைகோவோடையும் திருமாவோடையும் பேசாமல் இருந்தார். அப்புறம் அப்படி கொஞ்சம் ஏஜ் முடிஞ்சோடனே அப்புறம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இது மக்கள் நல கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு நினைக்கிற அரசியல் நிபுணர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு முக்கியமான தலைவரோட பேசியிருந்தேன் நான் அடிக்கடி. அவர்கிட்ட அவர் சொன்னார், ஏன் விஜய் வந்து பிடிஎம்மாக இருக்க முடியாதுன்னு கேட்டார். சொன்னேன், எப்படி சார் பிடிஎம்மாக இருக்க முடியும், என்ன சார் பேசுறீங்க நீங்கள், விஜய் இப்போ அப்படி திட்டுறாருன்னு. கமலஹாசன் திட்டலையா போன தேர்தலில்? பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் திமுக திட்டின திட்டினீங்க. கமலஹாசன் என்ன ஆச்சு? இப்போ திமுகவில் கட்சியை கரைச்சிட்டு எம்பி பதவியும் வாங்கிட்டு போயிட்டார். அனதர் கமல் இஸ் இன் த மேக்கிங், தட் இஸ் விஜய்னர். எப்படி அவங்க திங்கிங் பாருங்க. கமலுக்கு அடுத்த இடத்துல இப்போ கமல் வேலை முடிஞ்சு போச்சு, அவர் சீன் முடிஞ்சு போச்சு, அவர் படம் முடிஞ்சு போச்சு, எம்பியாக போயிட்டார். அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஓவர். அடுத்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய்க்கு. என்னன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு மாதிரி போட்டு வாக்குகளை பிரித்து இதில் நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க திமுக பேச்சை வந்து விஜய் கேட்பார்? ரெண்டு பேருக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ஆளை, உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட குளறுபடி சண்டை. இவங்க ரெண்டு பேர் இணைக்கிறது கிறிஸ்டியன் மிஷினரி, இணைப்பு பாலம் மிஷினரி. ஏன்னா மிஷினரி நிறைய ஃபண்டிங் பண்ணி போன தேர்தல் திமுக கொண்டு வந்தாங்க. அவங்க அடிக்கடி அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, திமுக ஆட்சி அமைச்சதே எங்களால் தான், நாங்கள் தான் காரணம் அப்படின்னு ஓப்பனாக மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அது திமுகவும் மறுக்கலை. அப்பாவும் சொல்லியிருக்காரு நிறையா வாட்டி, உங்களால் தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பால் தினகரன், லாரன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக போட்டு ஃபண்ட் பண்ணி, ஏன்னா தேர்தலில் நிதி தேவைப்படும். நான் திமுக குறை சொல்ல மாட்டேன், தேர்தலில் நிதி தேவைப்படும். நிதிக்கு வந்து ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்து தான் இருக்கணும், அது தவறு இல்லை. ஸோ இந்த தடவை திமுகவுக்கு கொடுத்ததை விட அதிகமாக விஜய்க்கு கொடுத்து, ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு வாக்கை பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு திமுகவோட வெற்றி நிச்சயம். ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட். விஜய் இஸ் நாட் அ லைபிலிட்டி டு டிஎம்கே, விஜய் இஸ் அன் அசெட் டு டிஎம்கே. இப்போ இருக்கிற நிலைமை போனார்னா, தனியாக போட்டி போட்டார் வச்சுங்க விஜய், கண்டிப்பாக 26 தேர்தல் திமுக ஆட்சிக்கு வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதிமுகவும் தடுக்க முடியாது, பாஜகவும் தடுக்க முடியாது. ஏன்னா வாக்குகள் சிதறும். இப்போ சீமானால் அந்த ரோலை பண்ண முடியலன்னா, சீமானுக்கு அந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. ரியல் சீமான் நல்ல மனிதர், நல்ல அரசியல் பண்ணுறார், தைரியமான அரசியல்வாதி, எந்த குறையும் இல்லை. ஆனால் அவரோட ரீச் அந்த அளவுக்கு போய் சேரலை. விஜயோட ரீச் சீமானுக்கு இருந்ததுன்னா சீமானும் ஒரு ஃபேக்டராக இருந்திருப்பார் தமிழ்நாட்டில். விஜய் ரீச் சீமானுக்கு இல்லை. ஸோ விஜயோட ரீச்சு, விஜயோட அடுத்த மூவ் இது எப்படி தொடர்ந்து கொண்டு போகிறார், ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே கொண்டு போய் தனியாக நின்று போட்டி போடுவாரா, இல்லை காங்கிரஸ் அந்த மாதிரி திமுக கோச்சின்னு வர கட்சிகளோட சேர்ந்து போட்டி போடுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படியுமே ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே, இந்த வருஷ கடைசிக்குள்ளே, ஜனவரி மாதத்துக்குள்ளே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும், யார் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு வந்துடும். நீங்கள் சொன்னீங்க சார், விஜய் இஸ் கமல் இஸ் இந்த மேக்கிங்ன்ட்டு. அப்படியே இருந்தாலும் அவரே சார் 250 crores, அதாவது ஒரு சேலரி 250 crores வாங்கிட்டு வர்றாரு. அதை உதறிட்டு ஏன் சார் வரணும்? இது ஒரு நீங்கள் சொன்னீங்களா, ஒரு எம்பிக்காக கமல் வந்து கிட்டத்தட்ட திமுக இணைச்சிட்டாரு கட்சின்னு, நீங்கள் அதே சார் விஜய் பண்ணணும். விஜய் ஏன் பண்ணணுன்னா, விஜய்க்கு இப்போ விஜயை வந்து கமல் மாதிரி அப்படியே கமல் அம்மோன்னு விடலை டிஎம்கே. கமலுக்கு உண்டான மரியாதையை பண்ணாங்க, ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க. கமல் எங்கான நினச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் தனியாக போட்டி போட்டு தேர்தலில் ஜெயிச்சு எம்பியாக லோக்சபாவில் வந்திருக்க முடியுமா? கஷ்டம் சார். தோற்று போனார் கோயம்புத்தூரில். எம்எல்ஏவாக வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. கவுன்சிலராக வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. இப்போ ராஜ்யசபாவில் போய் 6 வருஷம் எம்பியாக உட்காந்து சிறப்பாக செயல்பட போகிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கமல் திறமையானவர், அவர் திறமையில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. வெரி இன்டெலிஜென்ட் மேன். ஸோ அவருக்கு உண்டான மரியாதையை பண்ணி அவரை உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு ராஜ்யசபா எம்பியோ ஏதாவது ஒரு போஸ்ட்டோ
கொடுத்து அவருக்கு மரியாதை பண்ணி, ஏன்னா விஜய் உடனடியாக முதலமைச்சராக வரணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கட்சி தொடங்கின உடனே முதலமைச்சராக முடியாது, டேக்ஸ் டைம். ஸோ அந்த முதல்வராக இடைப்பட்ட காலம் 26 திமுக வந்து அதற்கும் முதல்வராக விஜய் வர்றதுக்கும் இடைப்பட்ட காலங்களில் விஜய்க்கு ஏதாவது ஒரு பொறுப்பு மாதிரி கொடுத்து அவருக்கு உண்டான மரியாதையை பண்ணுறதுக்கு திமுக தயங்காதுன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் விஜய் வந்து பெருசாக களத்தில் இறங்கலை சார், மக்களை பெருசாக சந்திக்கல, முக்கியமாக பெருசாக சந்திக்கல சார். இதெல்லாம் அவர் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நடந்தால் 26 எலெக்ஷன் இவருக்கு இந்த மாதிரி இருக்கும். யாரோ கூட கிண்டல் பண்ணாங்க, ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் விஜய் வெளில வரமாட்டாருன்னு. கேம்பெயின் பண்ண தான் 6 மணிக்கு அப்புறம் வெளியே தான் ஆகணும், பொதுக்கூட்டம் போகிறதா 6 மணிக்கு அப்புறம் வந்து தான் ஆகணும். அது வந்து வேடிக்கையாக சொல்கிறாங்களா எனக்கு கிண்டலாக சொல்கிறாங்களான்னு தெரியல. 6 மணிக்கு அப்புறம் விஜய் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காதுன்னு. இது வந்து உண்மையாக இருந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா பொதுக்கூட்டங்களில் பகல் வேலை யாரும் வரமாட்டாங்க மீட்டிங்கு. கேம்பெயின் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் மாலையில் தான் நடக்கும், 6லேருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். அந்த 3 மணி நேரம்லாம் குரூஷியல் பீரியட். மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் போவாங்க, 8லேருந்து 10 போவாங்க, அப்புறம் வெயில் வந்துடும், சம்மர் வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு விஜய் இதை சீரியஸாக எடுத்துக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து மணி பண்ணிட்டார். அவருக்கு பணத்துக்கு இனிமேல் பணத்தாசை கிடையாது. விஜய் பணம் சம்பாரித்து தான் வாழணுங்கிற நிலைமையில் இல்லை. அவர் வந்து பனையூரில் வச்சுருக்காரு, க்ரீன்வேஸ் ரோட்டில் ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காரு, எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளாட் க்ரீன்வேஸ் ரோட்டில் ஒரு பிரமாதமான ஒரு ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்காரு, அங்கேயும் தங்குறாரு அடிக்கடி வந்து. அதனால் வந்து விஜய்க்கு பண கஷ்டமோ அந்த மாதிரியும் கிடையாது. அதனால் விஜய் சாதிக்க வேண்டியதெல்லாம் லைஃப்பில் சாதிச்சார். சினிமாவில் பேரும் புகழும் அடைஞ்சிட்டார், நம்பர் 1 இடத்துல வந்துட்டார். இப்போது கமல் ரஜினிகாந்துக்கு பிறகு நம்பர் 1 இருக்கிறது விஜயும் அஜித்தும் தான். நம்ம அப்படியே வரும், எம்ஜிஆர் சிவாஜி, கமல் ரஜினி, அதுக்கப்புறம் அவங்க பீரியட் முடிஞ்சப்பறம் விஜய் அஜித், அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர். ஸோ இனிமே அரசியலில் ஈடுபட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறார். அந்த அரசியல் ஆசை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எல்லா நடிகர்களுக்கும், துணை நடிகர்களுக்குமே, ஒரு சீனில் தலையை காட்டி போகிற நடிகர்களுக்குமே முதலமைச்சராக வரணும்னு ஆசை இருக்கும்போது, இவ்வளோ பாப்புலாரிட்டி வச்சுருக்க விஜய்க்கு அந்த ஆசை வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவர் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும், பல தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவர் பண்ணார்னா அவர் இப்போ 26 கிடையாது, அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளோ இல்லை இன்னும் 10 ஆண்டுகளோ கழித்து முதல்வர் ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன். நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா பேசணும். இதுக்கு அடுத்தடுத்த சந்திப்புகளில் இது பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.